Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. அதோ அந்த அங்கிள் தான் என்ன பஸ்ல கூட்டிட்டு போனாரு. இவங்கெல்லாம் என்னையும் மல்லி ஆண்டியும் கட்டி போட்டுட்டாங்க. மல்லி ஆண்டி தான் இவங்க எல்லாரையும் கட்டை எடுத்து அடிச்சு போட்டு என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா, நீங்க வெண்பாவை கூட்டிட்டு போய் கார்ல வெயிட் பண்ணுங்க. சரிப்பா, வா வா போலாம். இந்த மாதிரி அயோக்கியனுங்களா? விஜய் சார், இல்ல சார், என் பொண்ணை எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கானுங்க. இவங்களெல்லாம் உயிரோட போய் விடக்கூடாது சார். விஜய் விஜய் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இவனுங்களை எதுவுமே பண்ணாம போனா என் பொண்ணுக்கு நான் அப்பாவா இருக்கிற தகுதியே இல்லாம போயிடும் சார். ஆளாளுக்கு சட்டத்தை அவங்க கையில எடுத்துக்க முடியுமா சார்? அதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு போனா போதுன்னு அப்படியே விட்டுற சொல்றீங்களா? உங்க பொண்ணு இவங்க தான் அடையாளம் காட்டிடுச்சுல, மத்ததை என்கிட்ட விட்டுருங்க. சட்டப்படி இவனுங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சே தீரும். அது மட்டும் இல்ல, ஒரு போலீஸா இவனுங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல எந்த பொண்ணையுமே தூக்கணுங்கிற நினைப்பு இவனுங்களுக்கு வராது. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் இவனுங்களுக்கு கொடுக்குறேன். என்ன நம்புங்க விஜய். கண்டிப்பா சார், இவனுங்களை உள்ள லாக் பண்ணுங்க. ஓகே சார். யோ வாங்கயா வாங்கயா போங்க. ஏய் என்ன பாக்குற, போயா. விஜய், உங்க டாக்டரோட ஐடி கார்டு. தேங்க்யூ சார். அப்புறம் சார், சார் என் பொண்ணை காப்பாத்தின அந்த பொண்ணோட போன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து இப்பதான் போனை வாங்கிட்டு போனாங்க. சார், அந்த பொண்ணை எப்படி சார் காண்டாக்ட் பண்ணீங்க? அந்த போன்ல இருந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்த நம்பரை வச்சுதான். அவங்க அடிக்கடி அந்த நம்பருக்கு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள வர வச்சு போனை கொடுத்தேன். போனை உரிய உங்கள்கிட்ட சேர்க்கணும்ல. என்னாச்சு விஜய்? அது இல்ல, அந்த பொண்ணோட போன் நம்பரை அன்னைக்கே வாங்கலான்னு சொன்னீங்கல்ல, இப்ப கிடைச்சா அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான். அந்த பொண்ணோட போன் தான் உடஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணோட அட்ரஸை வாங்கி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். என்னங்க விஜய், இந்த அட்ரஸ்க்கு போய் உங்க பொண்ணை காப்பாத்துற அந்த பொண்ணுக்கு தாராளமா நீங்க நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ சார். இருக்கட்டும், பரவாயில்ல. கிளம்புறேன். ஹலோ அண்ணே, நான் குமுதா பேசுறேண்ணே. ஆ சொல்லுமா. எப்படிண்ணே இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆ இருக்குமா. என்னண்ணே, உடம்பு சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? இல்லைம்மா. குரல் ஒரு மாதிரியா இருக்கேண்ணே. இல்லைம்மா, நல்லதாம்மா இருக்கேன். அண்ணே, மல்லிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? ஆ ஒரு நிமிஷம். மல்லி, மல்லி. என்னண்ணே? குமுதா பேசணுமா? குமுதா. ஏய் மல்லி, போன் கிடைச்சிருச்சுடி. எப்படி கிடைச்சது? நீ காப்பாத்தினல்ல ஒரு பொண்ணு, அதை கடத்தினவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அவங்க கிட்ட இருந்து மொபைலை வாங்கிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. இப்பதான் போய் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் டேமேஜா இருக்கு, சரி பண்ணி அனுப்பி வைக்கிறேன். சரிடி. என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லையே. எப்பவுமே என்கிட்ட கலகலன்னு பேசுவ, இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுற. அண்ணனோட குரல் கூட ரொம்ப டல்லா இருந்துச்சு. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஏய், ஒன்னு தாண்டி கேக்குறேன். இப்ப பேசுற சூழ்நிலையில இல்ல. அப்படி என்ன பெரிய சூழ்நிலை? நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஏய், என்னடி சொல்ற? நாளைக்கு எனக்கு கல்யாணம். கேட்டுச்சா? ஏய், என்னடி இது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம? ஏன்கிட்டயே சொல்லல. என்னடி நடக்குது? நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சரின்னு சொல்லிதான் இந்த கல்யாணமே நடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல மல்லி. நான் வேணா நைட்டு கிளம்பி ஊருக்கு வரட்டா? இல்ல இல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூப்பிடுறேன், அப்போ வா. மல்லி, எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் இல்ல, நீ எதுவும் தப்பா நினைச்சிட்டு இருக்காத. மல்லி, எவ்வளவு வேலை கிடக்கு. புடவைக்காரன் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நீ என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம போன்ல பேசிட்டு இருக்க? சீக்கிரம் ரெடி ஆகலையா நீ? ஏதோ ரெடி ஆயிடுறா நீ. டைமே இல்லம்மா, கொஞ்சம் ரெடி ஆகு. குமுதா. சரிடி,
நீ போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு கால் பண்ணு. ம் சரி. சார் சார் சொல்லுங்க. மேடம், மிஸ்டர் விஜய்ங்கிற பேருக்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? அது காமிங்க. மேடம், இதில் ஒரு சைன் மட்டும் போட்டுருங்க மேடம். கொடுங்க. ஆ. இருங்க இருங்க, கையெழுத்து போடாதீங்க, நான் வரேன். மிஸ்டர் விஜய் பேருக்கு தான் வந்திருக்கா? ஆமா. இவங்கள பார்த்தா விஜய்னு பேர் வச்ச மாதிரி தெரியுதா? இல்ல. அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட குடுக்குறீங்க? தோ இவருதான் விஜய். கொடுங்க. இதையும் அவர்கிட்டயே கொடுங்க. சார், எல்லாம் தலை எழுத்து. தேங்க்யூ சார். வெண்பா, அது என்ன gift? அது சஸ்பென்ஸ். gift யாருக்கு? அதுவும் சஸ்பென்ஸ். என்னப்பா, என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ரஞ்சிதா வேற கோச்சிட்டு போறா. அவங்க கோச்சிட்டு போனா போட்டோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. என்ன இருந்தாலும் அவங்க உன் சித்தி இல்ல. எனக்கு சித்தி வேண்டாம், மம்மி தான் வேணும். என் மம்மிக்கு தான் gift. அதான் அவங்க கிட்ட குடுக்கல. என்னப்பா இதெல்லாம்? ஆமாமா, என்கிட்ட அடம் பிடிச்சி அவ மம்மிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். அட எங்க அப்பா, பயங்கரமான ஆளா இருக்கியே. வாங்க போலாம். வாங்க. பாருங்கண்ணா. பிடிச்சிருக்கா? பா, முகூர்த்தத்து கட்டுற புடவைன்னு சொல்றேன். நல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து போடுங்க. உங்க மனசுக்கு எது பிடிக்குதோ அதே எடுத்துடலாமா? இதை வச்சிரு, அதுல எடுத்து போடு. இதை பாருங்கண்ணா. இது என்ன மருமகளே, இவ்ளோ புடவையில எதுவுமே உனக்கு பிடிக்கலையா? ஏய், சட்டை புட்டுன்னு ஏதாவது எடு. ஏங்க, என்னங்க நீங்க குழந்தைய போய் மிரட்டிக்கிட்டு? அப்படியெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் சீக்கிரமா எடுன்னு. ஒன்னும் அவசரம் இல்ல, நிறுத்தி நிதானமா எடுக்கட்டும். முகூர்த்த புடவை இல்ல. மருமகளே, நீ எடுமா. என்னம்மா, ரொம்ப தான் சஸ்பென்ஸ் வைக்கிற? இல்ல, மம்மிக்காக நான் வாங்கின புடவை. முதல்ல நான் தான் பார்க்கணும். பாத்துட்டீங்களா? இனிமே நாங்க பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாவ், சூப்பரா இருக்கே. நல்லா இருக்குல? ரொம்ப நல்லா இருக்கு. மம்மிக்கு பிடிக்கும்ல? கண்டிப்பா பிடிக்கும். பிரிச்சு பார்க்கலாமா? பார்க்கலாமே. குடு. என்ன பார்த்தலாம்? அடேங்கப்பா, என் மருமகளோட செலக்ஷன் சூப்பர், பிரமாதம். அம்மா, என்னம்மா புடவை ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னடா, உன் பொண்ணு கல்யாண கூரை புடவை ஆர்டர் பண்ணிருக்கா? கல்யாண கூர் புடவைனா? கல்யாண கூரை புடவைனா கல்யாணம் பண்ணிக்கும் போது பொண்ணு கட்டிக்க போற புடவை. ஐயா, அப்ப புதுசா வர போற அம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் வாங்கின புடவை தான் கட்டிப்பாங்களா? ஜாலி 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 ஜாலி. அம்மா அம்மா, என்னம்மா? வெண்பா அம்மா வேணும்னு தான் கேட்டா. அதை ஒரு மாதிரி சமாளிச்சிடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க கல்யாணம் வரைக்கும் இழுத்து விட்டீங்க. நான் என்ன பிளான் பண்ணியா சொன்னேன்? எல்லாம் அதுவா நடக்குதுடா.